அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லைஃப் ஆஃப் ரமீஜா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஆதரவு கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வருவாங்க, கெஸ்ட் ரிலேஷன்ஸாக சம்படிஸ் வருவாங்க. வந்ததுமே நம்ம பிள்ளைங்களை வந்து நல்லா நோட் பண்ணுவாங்க, ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுவாங்க, நம்ம பிள்ளைங்களோட ஆக்டிவிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. நம்ம நேரத்துக்கு நம்ம பிள்ளைங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, எலி மாதிரி சேட்டை பண்ண பிள்ளைங்க புலி மாதிரி அப்படியே பதுங்கிடுவாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா, நம்ம பிள்ளைங்க தான் ஷை டைப் ஆச்சு, இன்ட்ரோவர்ட் கேரக்டர் ஆச்சு, யார்கிட்டையுமே அவ்வளோ டக்குன்னு நெருங்க மாட்டாங்க. சில பிள்ளைங்க நெருங்குவாங்க, சில பேர் நெருங்க மாட்டாங்க, குழந்தையுடைய சூழ்நிலையை பொறுத்து. அப்படி இருக்கும்போது வரவங்களுக்கு அது புரியாது. என்னடா பிள்ளை மதிக்கலை, வரவங்கள வான்னு கேட்கல, பேசலை, சுத்தமாக வந்து சிரிக்கலை அப்படின்னு அவ்வளோ ஒரு தேவையில்லாத சிந்தனைகளை வந்து நம்ம மேலே வந்து திணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளே என்னதான் பண்ணுறது? நம்மக்கிட்ட நல்லா பழகிற குழந்தைங்க வெளியில் வரும்போது பழக மாட்டுறாங்கன்னா அது நம்ம தப்பு கிடையாதுல்ல, நம்ம சொல்லி தான் கொடுப்போம். இருந்தாலும் குழந்தைங்களோட குணம்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து நம்ம அடிச்சுக்க முடியாதுல்ல. அது வந்து வரவங்களுக்கு புரியவே புரியாது. அவங்கக்கிட்ட அதுக்காக போயிட்டு என் பிள்ளை இப்பெல்லாம் நல்லா தாங்க சேட்டை பண்ணும், இங்கே பாருங்கள் எடுத்து வச்ச வீடியோஸ்லாம் பாருங்கள், என் பிள்ளை இவ்வளோ ஆக்டிவாக இருக்குது அப்படின்றதுக்காக அப்படிலாம் சொல்லி நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணுன்றது அவசியம் இல்லைல்ல. அவங்களுடைய வெகுமதியை வச்சு நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலம் வந்து நிர்ணயிக்க போகிறது கிடையாதுல்ல. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு குழந்தைங்களுக்கும் தனிப்பட்ட திறமைகள் இருக்கும். அது அவங்க பெற்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வளர வளர கண்டிப்பாக அந்த உலகம் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். தேவையில்லாமல் நம்ம வந்து எந்த ஒரு குழந்தையுமே வந்து ஜட்ஜ் பண்ண தேவையில்லை.